This video sponsored by EduCoast. EduCoast offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Campfield Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க. இந்த எஜுகோஸ்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு அழகான ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஒரு செந்துறை வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவர்கிட்ட வந்து அவங்களோட குறைகள்லாம் கேட்டு தீர்த்துக்கிட்டு போவாங்க. இதே வழக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, காக்கா வந்து ஒரு எலியை வந்து வாயில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகுது. போகும்போது அது அப்படியே அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்க மரத்துக்கு மேலே நின்று அதை அப்படியே அந்த எலியை வந்து கீழே வந்து போட்டுருச்சு. அந்த எலி வந்து பயந்து போய் அந்த செந்துறவியோட பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டோன்னே இந்த செந்துறவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எலியை வந்து பிடிச்சி கொண்டு போய் அந்த குகைக்குள்ளே வச்சு அதுக்கு வந்து மருந்து அதெல்லாம் போடுறாரு. ஏன்னா அதுக்கு வந்து புண்ணுலாம் இருந்துச்சு. அதனால் அதுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு அதை வந்து டெய்லி சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அதோட அது வெளியே அப்படி போய் இப்படியே சாப்பிட அங்கிட்டு போகுது. போயிட்டு வந்தோடனே பூனையை பார்த்து பயப்படுது. பயந்தோடனே ஓடி செந்துருவிக்கிட்ட ஓடி வருது. ஓடி வந்தோடனே பூனையை பார்த்தா பயப்படுற அப்படின்னு சொன்னோடனே பூனையாகவே அவர்கிட்ட வந்து மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்டோடனே இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். இனிமேல் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் பூனையெல்லாம் வந்து நம்மளை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, காட்டு நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காட்டு நாய் வந்து அந்த பூனையை வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்த உடனே அதை பார்த்து பயந்துக்கிட்டு மறுபடியும் செந்துரு வீட்டை வந்து ஓடி வருது. ஓடி வந்தவுடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் சரி நீ வந்து நாயாவா நீ பார்த்து பயப்படுற, உன்னை நானும் நாயாக மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயாவே மாற்றி விட்ருவார். அதுவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரும். கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கும்போது திடீர்னு புலியை பார்த்து பயப்படும். புலி வந்து இப்படி பார்த்து துரத்திக்கிட்டே வரும். துரத்திக்கிட்டே வந்தோடனே ஓடி வந்துடும். ஓடி வந்தோடனே செந்துரை வந்து ஒன்று வந்து நான் வந்து புலியாகவே மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புலியாகவே மாற்றி விட்டுருவார். புலியை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணும், அந்த அப்படியுமே அது வந்து பயந்து போயிருந்துச்சு. எதனால அப்படின்னா, படை வீரர்கள் வந்து அந்த புலியை வந்து சுட வருவாங்க. அந்த மனுஷங்க வந்து உடனே மனுஷங்களை பார்த்து பயந்துச்சு. பயந்த உடனே திருப்பி ஓடி வருது. ஓடி வந்த உடனே செந்துரை வந்து சரி நான் வந்து மனுஷனாங்க உன்னை மாற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே மனுஷனாக மாற்றி விட்டுருவார். இவர் வந்து பக்கத்து கிராமத்தில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் சொல்லி அவனுக்கு வந்து ஒரு ஆசை வருது. கல்யாணம் பண்ண ஆசை வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஐயோ நம்ம முன்னாடி வந்து எலியாக இருந்தோம், அப்படி பல மாற்றங்கள் மாறி வந்தது அந்த செந்துருவி ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் வந்து அடுத்து ஏதாவது சொல்லி கொடுத்து நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செந்துருவி வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை பின்னாடி சொருகிட்டு போகிறான். போன உடனே செந்துருவி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சோன்னா அவர் வந்து அந்த மாதிரி கொலை பண்ண வந்துடுவான். அப்படியே கத்தியை நீட்டினோடனே இவர் வந்து இது பண்ணிவிட்டு அவரை டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே எலியாக மாற்றி விட்ருவார். அதோட ஒன்றுமே பண்ண முடியாது. இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையுமே. நம்மளுமே ஒருத்தருக்கு வந்து தீங்கு நினச்சோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எதில் விட்டோமோ அதுலேருந்து நம்ம வந்து வர முடியாது அப்படின்னு நம்ம இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நம்ம யாருக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையோட நோக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.